நான் உங்கள் தேவா அப்படின்னு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டுவிட்டு அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து இவரும் வீடியோ போட்டுட்டு அலைகிறாரு. ஆனால் அந்த பசங்களுக்கு இவர் அட்வைஸ் சொல்கிறாரு, நல்லா படிக்கணும்னு. நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த பசங்களை ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடணும், அந்த பசங்க கூட ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய முதல்வரே சின்ன பசங்க சேர்ந்து கோழி குண்டு விளையாடுற கணக்காக பண்ணிகிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 7 நாள், ஒரு வாரத்தில் மட்டுமே பெண்களுக்கு நடந்த சம்பவம், தமிழகத்தில் இருந்த பெண்களுக்கு நடந்த சம்பவங்கள் மட்டுமே ஏராளம். இதை கண்டுக்காமல் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான்னு சொன்னாங்க. அமைதி பூங்கானா எப்படின்னா, முதல்வர் சொல்கிற மாதிரி தமிழகம் கஞ்சா இல்லாத மாநிலம், சாதாரண பெண்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொன்ன போலியான அமைதி பூங்கா கிடையாது. ஒரு காலத்தில் இருந்த அமைதி பூங்கா இன்றைக்கினா அது எட்டாகனியாக இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தை மாற்றி வச்சிருக்கு இந்த திமுகவின் அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம். மார்ச் 5ஆம் தேதி சிவகங்கையில் கத்திமுனையில் ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதே தேதியில் சென்னையிலையுமே, சென்னை புளியந்தோப்பில் நடந்திருக்கு. மார்ச் 6ஆம் தேதி சென்னை, நாமக்கல், திருவாரூர், இது மாதிரி பல மாவட்டங்கள் 6, 7, 8, 9, 10, 11, 12 இது மாதிரி தொடர்ந்து இந்த பெண்களுக்கு அநீதி நடக்காத நாட்களே கிடையாது இந்த ஒரு வார காலத்தில். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா போலீஸ் காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், ஒட்டு மொத்தமாக தமிழகத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பேன், அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது. ஆனால் இன்றைய தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா போன மாதிரி, வீட்டில் இருந்து போன மாதிரி மறுபடி வீடு வந்து சேருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. தனிமையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியுதா அப்படின்னா அது கண்டிப்பான ஒரு கேள்விக்குறி. அவர்களுக்கே அச்சத்தோட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குமோ பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிருக்கு. இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா வீட்டுக்கு மறுபடி வந்து சேருவாங்களா, போதைப் பொருள் எதுவுமே எடுத்துக்காமல் வீட்டுக்கு வந்து சேருவாங்களா அப்படின்னு பெற்றோர்கள் அந்த அளவுக்கு கண்ணீர் மல்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழகத்தில் உருவாகிருக்கு. இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் உங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு ஒரு போலியான ஒரு விளம்பரத்துக்கான ஒரு ஆட்சியை தான் இந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்களே தவிர உண்மையாலும் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கண்டிப்பாக இந்த நொடி வரைக்குமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய உள்ள குமுறலாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்குமே வரக்கூடிய தேர்தலில் பதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் பெண்களுக்கு 5000 ரூபா கொடுத்து மடமாற்ற பார்க்குறாங்க, வீட்டுக்கு வீடு சின்னதாக சில்வர் ட்ரம்மு கொடுத்து மடமாற்ற பார்க்குறாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்து மடமாற்ற பார்க்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுத்து மடமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் இது எதுக்குமே மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் உங்களை திரும்பி கூட இந்த முறை கண்டிப்பாக திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கும்பகோணம் போயிட்டு வந்தேன். கும்பகோணம் போயிட்டு வரும்போது ஒரு பெண் வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறும்போது, நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பெண் ஏறும்போது அந்த பெண்ணுக்கிட்ட கண்டக்டர் சொன்ன வார்த்தை, இது ஃப்ரீ பஸ் கிடையாது, ஏறாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண் உடனே கேட்குறாங்க, அதாவது ஃப்ரீ பஸ் கிடையாது அப்படின்னா அவங்க ஒரு கண்டக்டர் சொல்லும் போதே ஒரு எகத்தாள தோணியோட சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா, நாங்களாம் அந்தளவுக்கு இலக்காரம் ஆகிட்டோமா, பெண்கள்லாம் அவ்வளோ கேவலமா அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸை தானே ஏறுவீங்க, ஃப்ரீ பஸ்ஸை பார்த்து தானே ஏறுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டக்டர் சொல்கிறாரு. அந்த பெண் கேட்டது, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது, முதல்வர் ஸ்டாலின் தான் அவர் தான் காரணம். இந்த அளவுக்கு இந்த பெண்களை இவ்வளோ கீழ்த்தரமாக சுற்றி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின். ஆனால் முதல்வர் ஒரு கனவு கோட்டையில் வாழ்கிறாரு. பெண்கள் என்னுடைய ஆட்சியில் தான் ரொம்பவே தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க, எவ்வளோ அந்த 5000 ரூபா போட்ட காசில் தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்களாம். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு, அதாவது படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் போடுறாங்கல்ல, அந்த திட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு அந்த பெண்கள் நகர்ந்துட்டாங்களா? படிக்கக்கூடிய பெண்களுக்கு எதுக்குங்க நீங்கள் 1000 ரூபா போடணும்? அந்த பெண்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்கள் உருவாக்கியிருந்தாலே நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு 1000 ரூபா போடணும்? சரியான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்காமல் அதை 1000 ரூபா கொடுத்துட்டு, அற்ப காசு 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் சாதாரணமாக பெண்கள் எல்லாம் எங்கே பக்கம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்வர் அவர்களே
வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பெண்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்க, எங்கே ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ட்டு. இனிமேலாவது குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 20 நாளோ 1 மாதமோ தான் இருக்குது. இனிமேலாவது இந்த பெண்களை உங்களுடைய கண்ணில் வச்சு பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.